எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், டைன்சல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். நம்மக்கிட்ட டிசம்பர் பிளான்ட் ரேர் கலர் இப்போ இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த கலர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில் கொடுத்துடுவாங்க. அப்படி இல்லைனா காம்போவும் நம்ம இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த காம்போ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். வெளியில் நர்சரியில் கிடைக்காத கலர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் கேட்குறதுனால தான் நாங்களும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியில் எக்ஸாட்டிக் கலர் வாங்குகிறோங்க. ஜூன் 19, 2024 அன்னைக்கு புக்கிங் போடுறவங்களுக்கு தாங்க இந்த காம்போ ஆஃபர். லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைய காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா 4 கலர் டிசம்பர் பூ, அது கூட பார்த்திங்கன்னா எல்லோ கனகாமரம் அண்ட் கரும்பு முருங்கை, ரெட் டிசம்பர் அண்ட் டார்க் பிங்க் டிசம்பர் அண்ட் வயலட் ஒயிட் கலர், மொத்தம் 4 கலர். அதோட ஃபோட்டோ தாங்க அட்டாச் பண்ணியிருக்கோம். டிசம்பர் பிளான்ட்டோட சைஸ் நாங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிறோங்க. அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸ் பிளான்ட்டு தான் நம்ம டிஸ்பேச் பண்ணுவோங்க. இந்த காம்போவில் இல்லாத வேறு கலர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வருங்க. இந்த காம்போக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம். ரெட் டிசம்பர் த்ரூ அவுட் த இயர் பூக்கக்கூடிய வெரைட்டிங்க. நாம் பிளான் டிஸ்பேச் பண்ணினதுமே கொரியர் ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரும்பு முருங்கைங்க. மற்ற முருங்கை வெரைட்டிலேருந்து இந்த கரும்பு முருங்கை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் த்ரூ அவுட் த இயர் இது காய்க்குங்க. அதாவது சீசன் அப்படின்றதே இந்த கரும்பு முருங்கை வெரைட்டிக்கு இல்லை. வருஷத்தில் 4 டைம் காய்கள் கொடுக்கக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை தான் இந்த கரும்பு முருங்கை. பிளான்ட்டோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் இருக்குன்றதை தான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம். இதே மாதிரி 6 இன்ச் பாட்டில் தாங்க டிஸ்பேச் பண்ணுவோம். சிலதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் காசு கொடுத்து வாங்கினா கூட கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த முருங்கை பூவெல்லாம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் கிடைக்காது. இதுவே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கரும்பு முருங்கையில் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பொரியல் பண்ணி கொடுக்கலாம். இட்லி பொடியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த முருங்கைப்பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இட்லி பொடியில் ஆட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கரும்பு முருங்கை வெரைட்டி நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டிங்க. காய்களும் நிறைய காய்க்கும். இதோட காய்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும். மாடியில் முருங்கை செடி வச்சுருக்கிறவங்க மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா எங்களோட முருங்கை செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க, பூக்கவும் மாட்டேங்குது, காய்க்கவும் மாட்டேங்குது, அது பாட்டுக்கு 5 அடி 6 அடி ஹைட்லாம் இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கரும்பு முருங்கையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. நாம் வீடியோவில் காட்டியிருக்கிற அந்த பிளான்ட்லாம் வச்சதுலேருந்து 45வது நாள் உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். 20 லிட்டர் வாட்டர் கேன் அப்படி இல்லைனா 15x15 சைஸ் க்ரோ பேக் கூட போதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடியிலையுமே உங்களுக்கு ஒரு இலைக்கும் பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பூத்து இருக்குது. இந்த கரும்பு முருங்கைக்கு கண்டிப்பாக வெயில் தேவைங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய காய்கள் பிடிக்கும். 15 days ஒன்ஸ் சீவிட் லிக்விட் அப்படி இல்லைனா ஃபிஷ் அமினோ ஆசிட் மாற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும். இந்த கரும்பு முருங்கை இன்றைக்கி நம்ம டிசம்பர் காம்போ விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது கூட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கரும்பு முருங்கை மட்டும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த கரும்பு முருங்கை செடி விதையிலேருந்து போட்டு கொடுக்கலைங்க, ஏர் லேயரிங் பிளான்ட்டு, அதாவது நல்லா மெச்சூர்டு ஸ்டெம்மில் நாங்கள் ஏர் லேயரிங் போட்டு உங்களுக்கு ரூட்டட் பிளான்ட்டாக கொடுக்குறோம். இந்த கரும்பு முருங்கை ஒரு 1 இயர் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா மெச்சூர்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்தே நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து கூட புது செடிகளை உருவாக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதோட க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது. எல்லா கீரையும் மாடியில் வளர்க்க முடியலனாலும் ஒரு சில கீரை வகைகளை மாடி தோட்டத்தில் வளர்த்து நம்மளோட குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது ரொம்பவே அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கீரை ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னைய கரும்பு முருங்கை ப்ளஸ் டிசம்பர் காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் தாங்க இருக்குது. ஆர்டர் புக் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத அட்ரஸ்க்கு கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.